ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, முட்டை கிரேவி பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு கிரேவி எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அந்த இலை, அந்த தாளிப்பு ஐட்டம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயத்தோடு சேர்த்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதங்கணும். அது வதங்கிட்டு இருக்கும் பொழுதே பூண்டு உரித்து வச்சுருந்தேன் ஒரு 5-6 பல், அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு தேவைன்னா போடலாம், அப்படி இல்லைன்னா இல்லை. நான் வந்து இன்றைக்கி பூண்டு போட்டு செஞ்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் முட்டை குழம்பு வேறு மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு புளி ஊற்றி வச்சுருக்கேன். பூண்டெல்லாம் போட்டு வச்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு முதல் முறையாக பண்ணுறேன். கிரேவி தானே, அப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். பூண்டு போடுறது வந்து நமக்கு நல்லது தான், முட்டை தானே, அதனால் நல்லது தான். கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்து அதோட லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வதங்கும். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். எப்போவுமே குழம்பு என்ன நம்ம செஞ்சாலும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளியை போடணும். சில பேர் வெங்காயம் தக்காளி ஒன்றாவே வச்சுருவாங்க. அப்படியும் பண்ணலாம் தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு நமக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் எனக்கு வதங்கிருச்சு. இதோடு சேர்த்து தக்காளி 2 தக்காளி நான் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா வதங்கட்டும். அதாவது அதான் நான் முன்னாடியே பழைய வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நல்லா அந்த சட்னி ரேஞ்சுக்கு பாதி அந்த அளவுக்கு வதக்கி இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து மிளகாத்தூள், சாதாரணமாக வீட்டில் குழம்புக்கெலாம் அரைக்கிற மிளகாய்த்தூள், அதோட மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்து எண்ணெயிலே அதையும் நான் வதக்கிடுவேன். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நமக்கு மல்லித்தூள் வந்து நம்மளோட திக்னஸ், நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறையா போட்டோன்னா சில பேருக்கு ஸ்மெல்லு வந்துடும், மல்லித்தூள் ஸ்மெல்லு. அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுறது. இப்படி போட்டு நம்ம வதக்கிட்டோன்னா நமக்கு அந்த பச்சை வாசனை வந்து தெரியாது, எவ்வளோ தான் மல்லித்தூள் போட்டாலும். அதுக்காக ஒரே அளவும் போட்டுறக்கூடாது. போட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி மல்லித்தூள் வாசனை வீசினுச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சுட்டேன். அப்படியே இந்த மாதிரி வந்தோன்னே அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி, புளி ஊற்றுவாங்க சில பேர். நான் வந்து புளி ஊற்றலை. இது இப்போ இந்த மாதிரி நான் வச்சுருந்தேன். புளி ஊற்றாமல் தேவையான அளவு தண்ணி, நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே நான் வச்சுருக்கேன். ஆனால் ஃபைனலாக பாருங்கள் எப்படி வந்து கெட்டியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நல்லா குழம்புக்கு அந்த தண்ணி வந்து கொதித்து வற்றி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கிரேவி வந்து திக்காக வந்துருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஆல்.